அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் சுவையான மட்டன் பெப்பர் ஃப்ரை. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு எடுத்திருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றதுலேருந்து 1லேருந்து 1.5 வரைக்கும் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துருக்கேன். இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலா பொடியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வறுபட்டதும் நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவும் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி வடிகிறதுக்காக இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. இது இப்போ பார்க்க கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கிரேவியாக வேணுன்றவங்களுக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திடுச்சு, நல்லா நம்மளுக்கு ட்ரையாக வந்துடுச்சு. இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா ஒரு கூடுதலாக நம்ம சாப்பிடும் போது சுவை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.